அம்மா. என்ன கிரிஷ்? நான் உனக்கு கேட்கவா? என்ன ஐஸ்கிரீம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், கோல்டு பிடிச்சிரும். அது இல்ல, வேற. வேற என்ன? உனக்கு பாப்பா பிறக்க போதா? யார் சொன்னா? பாட்டி தான் சொன்னாங்க. கொஞ்ச நாள்ல தம்பி பாப்பா இல்லன்னா தங்கச்சி பாப்பா பிறக்க போதுன்னு பாட்டி தான் சொன்னாங்க. ஆமா, உனக்கு எந்த பாப்பா வேணும்? எனக்கு எந்த பாப்பாவா இருந்தாலும் ஓகே. ஆனா அந்த பாப்பாவுக்கு என்ன மாதிரி டேடி கிடையாதாமா? இல்ல, இந்த பாப்பாக்கு டாடி இருக்காரு. மனோஜ் டாடி இருக்காருல்ல, அவர்தான் இந்த பாப்பாக்கு டாடி. எனக்கு மட்டும் டாடி கிடையாது, இப்ப வர பாப்பாவுக்கு மட்டும் டாடியா? எனக்கு அந்த மனோஜ் டாடி வேணாமா. ஏன் கிரிஷ் இப்படி சொல்ற? என்கிட்ட நல்லாவும் பேச மாட்டேங்கிறாரு. உங்களை எப்பவுமே அழ வைக்கிறாரு. அப்பப்போ உங்ககிட்ட சைன் போட சொல்றாரு. அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவரு வேணாம், அவரோட பாப்பாவும் வேணாம். அவர் நமக்கு வேணாம் மம்மி. இல்ல கிருஷ்ணா, சொல்றது கேளு. அவர் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவரு ரொம்ப நல்லவரு. இல்ல, அவர் நல்லவர் இல்ல. அவர் எப்பவுமே என்கிட்ட கோவமா தான் பேசுறாரு. நான் ஏதாவது கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பாரு. கிரிஷ், மனோஜ் நல்லவர் தான். அவர் கூட பழகி பார்த்தா உனக்கு தெரியும். இல்ல வேணாம், எனக்கு மனோஜ் டாடி வேணாம். சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அவனுக்கு இன்னைக்கு நான் உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு அவன் பத்தி அவன் கேட்டான். நான் வேற என்ன சொல்றது? ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் தான் உன் வாழ்க்கை இப்படி புரட்டி போட்டிருக்கு. அதனாலதான் நான் உண்மையை சொன்னேன். நீ கூட என்ன குத்தி காட்டுறல்லம்மா. நான் குத்தி காட்டல கல்யாணி. இனிமேலாவது நீ நல்லா வாழணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்ற பேச்ச கேளு. முதல்ல கிரிஷ மாப்பிள்ளை ஏத்துக்கணும். மாப்பிள்ளைய கிரிஷ ஏத்துக்கணும். பிறக்க போற குழந்தைய கிரிஷ் ஏத்துக்குவான். இல்லனா இதே கோவம் பிறக்க போற குழந்தை மேலயே அவனுக்கு வரும். என்னதான் பண்ண சொல்றீங்க? ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பையனையும் என்ன கேள்வி கேட்க வச்சிட்டல. இல்ல கல்யாணி, சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும்ல, அப்போ உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? கிறிஷுக்கும் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை கிறிஷு கூட நெருங்கி பழக சொல்லு. கிறிஷ சொந்த பையன் மாதிரி பாத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தையா நினைச்சு அவன்கிட்ட அன்பா பேச சொல்லு. அவரு கிறிஷ ஏத்துக்கிட்டாதான் நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைய கிறிஷ் பாசமா பாத்துக்குவான். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது கிறிஷ் தனியா நிப்பான். அவனுக்கு அதையெல்லாம் பாக்குறப்ப கோவம் வரும். அவனுக்கு மனசளவுல பெரிய பிரச்சனை வரும்லடி. அது மட்டும் இல்ல, தனக்கு யாரும் இல்லங்கிற ஒரு நினைப்பு அவன் மனசுல வந்துருச்சுன்னா அது அவனை எப்படி வேணாலும் மாத்தும். இப்பவே பாக்குறல்ல, ஸ்கூல்ல அவன் எல்லார்கிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். உனக்கு நடக்கிற எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கான். நாளைக்கு கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கிறிஷுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், அவரும் கிறிஷை ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீ என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல கல்யாணி. என்ன செய்யணும்னு யோசி. தேதி 75,370 ரூபாய். மனோஜ், என்ன திடீர்னு வந்திருக்க? ஏன் வந்தேங்கிற மாதிரியே கேக்குற? இல்ல சொல்லாம வந்திருக்கியா, அதான் கேட்டேன். கிறிஷ பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் பையனை பத்தி என்கிட்ட என்ன பேசணும்? சொல்றேன் வா. கிறிஷ் கொஞ்ச நாளா சரியில்லை. சரியில்லைனா? ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். யார் பேச்சையும் கேக்குறது இல்ல. ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அவன் எப்பவுமே அப்படிதானே.
எங்க வீட்டுல இருக்கும்போது நிறைய சேட்டை பண்ணிட்டு இருப்பான். குழந்தைங்க அப்படிதான் மனோஜ் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப முரட்டுத்தனமா ஆயிட்டான். என்ன திடீர்னு? தெரியல. அதான் அவனை கவுன்சிலிங் கூட்டிட்டு போனேன். டாக்டர் அவன்கிட்ட பேசிட்டு சில விஷயங்கள் சொன்னாரு. கிறிஷுக்கு மனோஜ்ங்கிறவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட பேசி பழகிட்டு இருந்தா அவன் பிஹேவியரே சேஞ்ச் ஆகும்னு என்கிட்ட சொன்னாரு. அத டாக்டர் சொன்னாரா இல்ல நீயா சொல்றியா? இப்ப டாக்டர் கிட்ட போன் பண்ணி கொடுக்கறேன், நீ வேணா பேசுறியா? இல்ல நீ விஷயத்த சொல்லு. இதுதான் விஷயம். கிறிஷ் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவன் சரியாயிடுவான். அதுக்கு அவன் கூட நீ டெய்லி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் கிட்ட பேசணும். என்ன விளையாடுறியா? நான் எங்க வெட்டியா இருக்கனா? அது எப்படி எல்லா நேரமும் அவன் கூட இருக்க முடியும்? எல்லா நேரமும் நான் அவனை பேச சொல்லல. டெய்லியும் ஒரு 1 hour அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு தான் சொல்றேன். அது எனக்கு போதும். அவன் ஃபியூச்சர் அப்ப நல்லா இருக்கும். என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மனோஜ், கிறிஷுக்காக இதை பண்ண. அவனுக்காக நான் ஏன் பண்ணணும்? அவன் யாரு? எனக்கு என்ன சம்பந்தம்? உன் குழந்தைக்கும் கிறிஷுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. 2 பேருக்கும் நான் தானே அம்மா. இந்த குழந்தையவே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீ ஏத்துக்கலனாலும் இது உன் குழந்தைதான். டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னால ப்ரூவ் பண்ண முடியும். வர வர என்ன நீ ஓவரா மிரட்ட ஆரம்பிச்சிட்ட. ஓவரா ரைட்ஸ் எடுத்துக்கிற. நீ என் ஹஸ்பண்ட் தானே, அந்த ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. அதான் கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்ல. இன்னும் ஜட்மெண்ட் வரலையே. அது வரைக்கும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். அதான் எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. வாழ பிடிக்காம உன் குழந்தை என் வயித்துல இருக்கு. அது ஆக்சிடென்டா நடந்தது. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத மனோஜ். என்ன ஆனாலும் இது உன் குழந்தை. கிறிஷ் ஏன் பையன்தான். அவன் பிஹேவியர் மாறணும்னா நீ கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரிக்வெஸ்டா கேக்குறியா இல்ல மிரட்டுறியா? உன் மேல இருக்கிற நம்பிக்கையில கேக்குறேன். நாளைக்கு நீதான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு எல்லாருக்கும் தெரியதானே போகுது. நீ ஒத்துக்கலனாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். நீ மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி, ப்ரூவ் பண்ணு. நான் அப்பான்னு தெரியட்டும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த சட்டமும் சொல்ல போறதில்ல. இப்ப என்னதான் சொல்ல வர மனோஜ்? அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் நான் பேருக்கு தான் அப்பாவா இருப்பேன். உனக்கு செய்ய வேண்டியது எதையும் நான் செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. அதை எதிர்பார்க்கவும் பார்க்காத. அது இந்த குழந்தை பிறக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப கிறிஷ்காக இந்த ஹெல்ப்ப பண்ண. அப்ப கிறிஷ் லைஃப் முக்கியம். அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறல்ல? ஆமா. அப்படின்னா நான் சொல்றத செய். என்ன செய்யணும்? உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணிடு. என்ன சொன்ன? அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னேன். அப்படி பண்ணாதான் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அட பாவி, குழந்தைய அபார்ஷன் பண்ணனு சொல்ற அளவுக்கு வந்துட்டானே. இத கண்டிப்பா அவன் அம்மா சொல்லி கொடுத்துதான் சொல்றான். என்ன யோசிக்கிற? உன் குழந்தைய அழிக்க சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது? தெரியாம நடந்த விஷயம் தானே. இத பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப நீ இந்த முடிவுல உறுதியா இருக்கியா? ஆமா.